நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்களை பற்றி ஒரு வீடியோ தான் இது நண்பர்களே. அதாவது நம்ம இன்ஸ்டாகிராம் வீடியோ அந்த கமெண்ட் செக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அதை கோத்ரூ பண்ணுவோம். ஏன்னா நம்ம ஒரு கிரியேட்டராக இருக்கோம், அந்த மக்களுடைய மைண்ட் செட்டை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வகையில் சிவகார்த்திகேயன் அவரை பற்றிய வீடியோ இல்லாட்டி அவர் பேசிய வீடியோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல வந்து பாதிக்கு பாதி பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு அவர் திட்டுற மாதிரியான ஒரு கமெண்ட்ஸ்லாம் நான் பார்க்குறேன். இதெல்லாம் ஒரு படமா, நீலாம் ஒரு ஆளா, இந்த மாதிரி நிறைய ஒரு கமெண்ட் பண்ணுறாங்க. இப்போ என்னன்னா, இப்போ இன்ஸ்டாகிராமில் ஒரு 1,00,000 ஃபாலோவர்ஸ் வந்துட்டா கூட பார்த்தீங்கன்னா ஒரு சில பேரோட ஆட்டிடியூட் வந்து அப்படி பயங்கரமாக மாறும். பட் இந்த ஒரு மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய இந்த மேடை பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தன்மையாக தான் இருக்கும். இப்போ நான்லாம் வந்து ஒரு சத்யம் சினிமாஸ் ஒரு படம் பார்க்கும்போது எதிர்ச்சியாக அவருடைய ஒரு பட விழா நடந்தது, அயலான் படத்தோடைய விழா நேர்லேயே நான் பார்த்தேன். எந்த வித ஒரு திமிருத்தனம் வந்து நான் எப்பயுமே அவர்கிட்ட நான் பார்த்ததில்ல. ரொம்ப ஒரு தன்மையான ஒரு ஆள் தான். பட் எதுக்கு இவர் மேலே இவ்வளோ ஒரு வன்மம் இருக்குது அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன். இப்போ நம்ம எல்லாரும், இப்போ நான் வந்து சிவகார்த்திகேயன் அவருடைய ரசிகர்கள்லாம் கண்டிப்பாக நான் கிடையாது. பட் அவருடைய இந்த மாதிரி சாதாரண இடத்துலேருந்து மேலே வந்திருக்காரு இல்லையா, அந்த வளர்ச்சியோட ஒரு பெரிய ரசிகனா ரொம்ப இன்ஸ்பயர் ஆகியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி நம்ம இப்போ எல்லாருமே நினைக்கிறது என்ன, நெப்பாட்டிசம்லாம் இருக்கக்கூடாது, ஒரு சாதாரணமாக இருந்து திரைத்துறையெல்லாம் சாதிக்கணும் அப்படிங்கிறத நம்ம நினைக்கிறோம். அப்படிங்கிறப்ப எதுக்கு இந்த மாதிரி ஒரு மனிதர்கள் மேலே இவ்வளோ ஒரு வன்மம் இருக்குது? இல்லைனா இது ஜென்யூனாக அதுக்கான காரணங்கள் எதுவும் இருக்கா? எனக்கு மேபி அது தெரியாமல் இருக்கலாம். இதை பற்றி கொஞ்சம் என்ன அப்படிங்கிறத நான் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஜஸ்ட் அதை தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமாக இருக்குது. சந்திப்போம்.